ரோகிணி அசிங்கப்படுறத பாக்குறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரோகிணி சீக்கிரமே சிக்கி அசிங்கப்பட போறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ அதை கண்டிப்பா நம்ம கண்கூடா பார்க்க தான் போறோம். இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்தில் எடுத்தோடனே முத்துவை தான் காட்டுறாங்க. முத்து செல்வத்துக்கு கால் பண்றாரு. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகன் வந்து ஒரு சவாரி சொல்லியிருந்தாரு. அந்த சவாரிக்கு தன்னால போக முடியல அப்படின்ற விஷயத்த இவர்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி செல்வத்துக்கு கால் பண்ணி பேசுறாரு. செல்வம் வந்து போன் எடுக்கிறாரு. என்னப்பா முத்து, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லப்பா செல்வம், நான் முருகன் ஒரு சவாரி சொல்லியிருந்தாருல, அந்த சவாரிக்கு என்னால போக முடியாது, எனக்கு பதில் நீ போறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதற்கு செல்வம் இருந்துகிட்டு, என்னப்பா உன்னதானே சொன்னா, நீ தானே போயிட்டு வரணும், நீ போறதா கரெக்டா இருக்கும், நீ வேணா போயிட்டு வந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லப்பா வீட்டுல உள்ள எல்லா பெண்களும் வந்து இந்த மாதிரி பாண்டிச்சேரி போயிட்டாங்க, மீனா வந்து அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஒரு ஊருக்கு போயிருக்கா, இப்படி ஆளாளுக்கு போயிட்டாங்க வெளியே, வீட்டுல யாருமே கிடையாது, நாங்க மட்டும்தான் இருக்கோம், அப்பாவும் பாத்துக்கிறோம் இல்லையா, சோ நாங்க மட்டும்தான் இருக்கோம், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, சோ அதனால நீ என்ன பண்ணு, இந்த ஒரு சவாரி எனக்காக போயிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா இன்னைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாளைக்கு ஒரு சவாரி இருக்குன்னு சொன்னல, அதுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க, நாளைக்கு தானே, அதை நாளைக்கு பாத்துக்கிறேன், இன்னைக்கு எனக்கு உன்னோட உதவி தேவை, எப்படியாவது இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்திட்ட நம்ம முத்து ரிக்வெஸ்டா கேட்கிறாரு. செல்வமும் சரிப்பா நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் அடுத்த சீன் அப்படியே கட் பண்ணீங்கன்னா, நம்ம ரோகிணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. எதற்காக அப்படின்னா, இப்ப யாரு டிரைவரா போறா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு இதுல பிரச்சனை இருக்கு இல்லையா, சோ அதனால அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க, இப்ப யாரு புதுசா டிரைவரா போறா அப்படின்ற விஷயத்த நீ பார்த்துட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க, என்னம்மா என்னாச்சு, எதுவும் விசாரிச்சியா, இப்ப யாரு டிரைவரா போறாவா முருகன் கூட அப்படின்ற மாதிரி கேட்க, வேற யாரும் கிடையாதுடி, நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் தான் போறான், நீ என்ன செய்ய போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க. நான் நினைச்சேன் கண்டிப்பா அவன் தான் போவான்றது எனக்கு நல்லாவே தெரியும், சரி விடுமா நான் பாத்துக்கிறேன், போதும் உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க போனை வைக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீன் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முத்து, அண்ணாமலை, ரவி அண்ட் மனோஜ் இவங்க எல்லாரும் சேர்ந்து சமைக்க போறாங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல யாரும் கிடையாது, நீங்க நம்ம தான் சமைச்சாகணும், நம்ம சூப்பரா சமைக்கலாம், ஒரு பயங்கரமான ஒரு சமையல் ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பிளான் பண்றாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, நான் தக்காளி ரசம் வச்சிடுறேன், சாரி மிளகு ரசம் வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப கூட்டு பொரியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரவி சொல்றாரு. சாதம் படிக்கிறது மித்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிட்டாரு. மனோஜ் மட்டும், அப்ப நான் மோர் போட்டுட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாரும் மனோஜோட மூஞ்சி பாக்குறாங்க. அட பாவிடே, மோர் போட்டுறதெல்லாம் ஒரு வேலையாடா, தயிரை ஊத்தி தண்ணி ஊத்தினா மோர் வந்துட போகுது, இதுக்கு எதுக்குடா நீ அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அப்படியா சரி ரைட் விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேசுறாரு. அண்ட் இப்ப எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. பக்காவா சமைக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பேசுறது, அவங்க சமைச்சு சந்தோஷப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க காட்டுறாங்க. சோ அப்படியே இந்த சீன் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சாப்பிட உட்காடுறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துடுறாங்க. சோ சொந்தக்காரங்க வந்தோடனே அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இவர் வந்து எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா கரெக்டா இவங்க சமையல் செஞ்சு முடிக்கிறாங்க. இது என்ன டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிடுற டைம். சோ எல்லாரும் சாப்பிடுற டைமுக்கு இவங்க கரெக்டா வந்துட்டாங்க. சோ அதனால அண்ணாமலை கேட்கிறாரு, சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க வந்து ஆரம்பத்துல வேணான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை போர்ஸ் பண்றாரு, இல்ல நீங்க கண்டிப்பா சாப்பிடணும், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, இன்னும் மதிய நேரம் ஆயிருச்சு, நீங்க எப்படி வெளியே போய் சாப்பிடுவீங்க, நீங்க இங்கேயே சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல, ஆரம்பத்துல மறுத்தாலும் அண்ணாமலையோட பேச்சை வந்து அவங்களால தட்ட முடியல. சரிப்பா நாங்க இங்கேயே சாப்பிடுறோம், நாங்க ஒரு 4 பேர், கீழே ஒரு 3 பேர் இருக்காங்க, ஆக மொத்தம் இத்தனை பேருக்கு இங்க சாப்பாடு இருக்குமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட கேக்குறாங்க. அண்ணாமலையும் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு இங்க நிறையவே இருக்கும், நீங்க பாட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மனோஜ்க்கு அப்படியே விட்டு கட்டிக்குது. என்னது சாப்பிட போறீங்களா, யோ நானே சாப்பாடு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன், இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எதுக்குப்பா அவங்களுக்கு கஷ்டம், அவங்க போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு போட்டுமே, இப்ப என்ன வந்துச்சு, ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப முத்து வந்து கிட்ட நின்னுட்டு, இங்க பாரு வாயை மூடிக்கிட்டு இல்ல குன்றுவேன் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க, சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை, முத்து, ரவி இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு அப்படியே நேர்மாறா மனோஜ் என்ன பண்றான் அப்படின்னா, யாருக்குமே சோறு போடக்கூடாது, எல்லாரும் முதல்ல இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான். இவ்வளவுதாங்க இவனோட புத்தி. இவனோட பொறுத்த வரைக்கும் ஒரு சில்லற புத்தி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சோ அவன் எப்படி நினைக்கவும் அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து அண்ணாமலை எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, வேணுன்ற அளவுக்கு சாப்பிடுங்க, இங்க நிறைய தான் சாப்பாடு இருக்குது, பத்தலனாலும் பிரச்சனை கிடையாது, நாங்க ஏதாவது சின்னதா சிம்பிளா செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம், நீங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சாப்பிட வைக்கிறாரு. எல்லாரும் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு அண்ணாமலைக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நன்றி அண்ணாமலை, நாங்க எங்கேயாவது வெளியே போய் ஹோட்டல்ல தான் சாப்பிடலான்னு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அண்ணாமலை சொல்றாரு, நம்ம வீடு தேடி வந்துட்டீங்க, நம்ம சாப்பாடு போடாம என்னைக்காவது அனுப்பியிருக்கோமா, சாப்பாடு போட்டு தானே அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் போய் தேடி பாக்குறாரு. என்னடா அது சாப்பாடு எதுவும் மிச்சம் இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாரு. 4 பேருக்கு தான் இருக்குது. சோ அவர் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாரு. என்னடா
என்னடா அது ஆரம்பத்திலே சொன்னேன் எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னேன், எவனாவது கேட்டீங்களாடா, எனக்கு முதல்ல எங்கேயாவது சாப்பாடு வாங்கி கொடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மனோஜ் வந்து அடம் பிடிக்கிறாரு. அப்பதான் முத்து சொல்றாரு, உன் அம்மா வந்து தப்பா வளர்த்திருக்காங்க, உன்னை வளர்ப்பு சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வருது. ஏய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்குமெண்ட் போறாரு மனோஜ். அப்படியே எல்லாரும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. இன்னைக்கு எபிசோட பாத்தீங்கன்னா சத்யாவும் அவங்க ஓனர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அது ஒண்ணும் கிடையாது, சிந்தாமணியோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒரு ஹோட்டல்ல வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கஸ்டமர்ட்ட தான் வந்து சத்யா தான் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காரு. சார் இந்தாங்க நீங்க கேட்ட பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, என்னப்பா முன்னாடி எல்லாம் கேட்டது கேட்ட உடனே கிடைக்கும், வட்டியும் கொஞ்சம் கூட இருக்கும், ஆனா இப்போ வந்து இவ்வளோ ப்ரொசீஜர் வச்சிட்டீங்களே பேங்க் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா சார் நாங்க நியாயமான வட்டி வாங்கி நியாயமா தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவெடுத்துட்டோம், அதனால எங்க கிட்ட நியாயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா எது எப்படியோ பேங்க் மாதிரி அலைய விடாம நீங்க வந்து கேட்ட உடனே ப்ரூஃப் கரெக்டா இருந்தா நீங்க கொடுத்துறீங்க பாத்தீங்களா, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சிந்தாமணியோட பொண்ணு சத்யாட்ட பேசுறாங்க. என்ன சத்யா எப்படி இருக்கீங்க, பயங்கரமா பிசினஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லங்க அப்படிலாம் கிடையாது, எல்லாமே உங்க அப்பாவோட ஆசீர்வாதம் தான், அவர் வந்து நான் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு அவங்க வந்து முடியாது அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து நான் அந்த வேலையில இருந்திருக்க மாட்டேன், ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்க மாமா தான், எங்க மாமா என்னை எப்படி பார்த்திருக்காரு தெரியுமா, எங்க மாமா என்னென்ன விஷயம் எனக்கு பண்ணுவார் தெரியுமா, எங்க மாமா எங்க மாமா எங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அந்த மாமா புராணம் நம்ம முத்து புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா யாரா அவங்க மாமா எனக்கே பார்க்கணும் போல இருக்குடா அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது நம்ம முத்துவோட புராணத்தை இவர் சொல்லும் போது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள அடுத்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ண போறீங்க, நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வாசல்ல வந்து நிற்கிறாங்க. எதற்காக அப்படின்னா ஏன்னா அவங்க பொண்ணு தானே, அவங்க பொண்ணை பார்க்க வரணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து வாசல்ல வந்து நிற்கிறாங்க. அப்போ சத்யா வந்து சரிங்க எனக்கு இன்னொரு கிளைண்ட் ஒருத்தரை பார்க்கணும், நான் போயிட்டு வரேன், நீங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அண்ட் அந்நேரம் அதே நேரம் இன்னொரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா வெளியே போவாரு, அந்நேரம் கரெக்டா சிந்தாமணி உள்ள வருவாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துருக்க மாட்டாங்க, ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் கடந்து போய்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் வரப்போகுது. அதுதான் சிந்தாமணிக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறப்போகுது. ஒரு பக்கம் இந்த பொண்ணோட அப்பா அவர் வந்து ஒரு நல்ல மனுஷனா இருந்தாலும் சிந்தாமணி அதுக்கு அப்படியே நேர்மார். ஸோ ரெண்டு பேருக்கும் சரியான பொருத்தம், ஏழாம் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பயங்கரமான ஒரு சுவாரஸ்யமான சண்டைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்க்கலாங்க என்ன நடக்குது, எப்படி இந்த கதையெல்லாம் கொண்டு போறாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோட்ல தெரியும். கண்டிப்பா சத்யாவுக்கு அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு வந்து இப்பவே சத்யா மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. எல்லாமே சத்யா வந்து ஒரு ஹியூமனிட்டியா இருக்காரு, எல்லா விஷயத்தையும் வந்து விட்டு கொடுத்து போறாரு, சரியா இருக்காரு, நமக்கு சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ சத்யாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் இதுக்கப்புறம் வந்து காதல் மலரப்போகுது. இது சிந்தாமணியால பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. அண்ட் அந்த சிந்தாமணி வந்து உட்கார்ந்து இருக்கும் போது இன்னொரு கால் ஒன்று வரும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிந்தாமணியோட கையால் வந்து அவங்களுக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணி என்ன சொல்லுவான் அப்படின்னா என்னக்கா எங்க இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு பெரிய மண்டப ஆர்டர் ஒன்று வந்திருக்குது, மீனா வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, அவங்க வெளியூர்ல இருக்காங்களா, அதனால இந்த முறை நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பார் அவ பண்ண விஷயத்த நான் பண்ண மாட்டேன், அந்த ஆர்டர் வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் நமக்கு வேண்டாம், ஏன்னா நம்ம கொடுக்க வந்து கௌரவம் தான் முக்கியம், அவளோட ஆர்டர் நமக்கு கொடுத்து அதை நம்ம செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, நீ வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அந்த ஆர்டர் அவங்க கையை விட்டு போகுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.